எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோவக்காய் வறுவல் நேற்று பண்ணது ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. அதனால் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இன்றைக்கி அந்த ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. கோவக்காயை ஃபஸ்ட்டு நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கோவக்காயும் சேர்த்துட்டு இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த வேணாங்க, அதுலேயே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இதையை மூடி போட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகாயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட அந்த வேர்க்கடலையை தோல் நீக்கி சேர்த்துக்கலாங்க. இதே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. கோவக்காயும் வெந்துருச்சு பாருங்கள். கொரகொரப்பாக ரெடியான பவுடரையும் அப்படியே தூவி நல்லா கிளறி இருக்கிறீங்கன்னா சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பொடியை நீங்கள் எல்லா பொரியலுக்குமே பயன்படுத்தலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் க்ரோஷே பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. ஆனால் டைமை தான் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. இது நான் லயா குட்டிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னவா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.